வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் குவிந்த போலீசார், தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. உடனடியாக கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிலை உருவாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருமே ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த காட்சி சோசியல் மீடியாவில் வெளியாகி திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் திடீரென போலீசார் அதிகளவில் குவிக்கப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் விஜய் மற்றும் ஒரு நடிகை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது, அவர் மீது தாவேகா மகளிர் அணி தரப்பில் தஞ்சை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தேசிய மகளிர் ஆணையத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி முறையான புகார்கள் அளிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தது. இந்த விவகாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னையில் அவரது இல்லத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட வாய்ப்புகள் சில தகவல்கள் பரவிவரும் சூழலில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசியல் வட்டாரங்களில் நிலவி வரும் இந்த திடீர் திருப்பம் காரணமாக காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள இந்த சம்பவம் தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான விவாத பொருளாக மாறி வருகிறது. அடுத்தடுத்து என்னென்ன சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பது குறித்து எதிர்பார்ப்புகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து உருவாகி வரும் இந்த சூழல் காரணமாக தற்பொழுது அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதாக, தஞ்சாவூர் நோக்கி அவரை அழைத்து செல்லப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் கைது, அது மட்டும் இல்லாமல் அவர் கூட முக்கியமான நிர்வாகிகள், மா சுப்பிரமணியன் போன்ற முக்கிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் நோக்கி சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக இன்றைய தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறாங்க. சற்று தமிழக அரசியலில் பதட்டம் நிலை உருவாகியுள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.